எங்கெல்லாம் ஸ்ரீராமனுடைய கதை ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் ஸ்ரீ ஹனுமான் நிறைந்து நிற்பார். நீங்கள் இந்த கதையை கேட்கும்போது ஹனுமானும் உங்கள் கூடவே இருந்து கதை கேட்பார். ஹனுமானின் அருளாலும் ஆசியாலும் தான் நான் இந்த இராமாயண கதை சொல்லத் தொடங்கியிருக்கிறேன். ஹனுமான் என் கூடவே இருந்து என்னை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையுடன் கதையை தொடங்குகிறேன். இந்த கதையை கேட்குற ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கன்னு நினைக்கிறேன். ஹனுமான் அருள் பரிபூரணமாக உங்களுக்கும் கிடைக்கட்டும். ஜெய் ஸ்ரீராம். ராமாயணம் முன்னுரை. ராமாயணம் பருக பருக தெவிட்டாத தித்திக்கும் தேன் அமுதம். ராமன் அயனம் என்ற சொற்களின் கூட்டுதான் ராமாயணம். நூலாசிரியர் வால்மீகி. மொழி சமஸ்கிருதம். பகுதிகள் 7 காண்டங்கள், 500 பகுதிகள். வரிகள் 24,000. 7 காண்டங்கள்: பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம் மற்றும் உத்தரகாண்டம். வாழ்வியல் தத்துவங்களை அழகாக கூறும் கதை இது. ஸ்ரீராமனின் குணாதிசயங்களை இந்த கதை முழுவதும் கண்டு மகிழலாம். ஒரு சிறிய நிகழ்வை கூறுகிறேன். ராமனும் லட்சுமணனும் சீதையும் காட்டில் 14 வருடங்கள் கழிந்து அயோத்தியாபுரி அரண்மனைக்கு திரும்புகிறார்கள். தாயான கோசலா தேவியும் சுமித்திரையும் வரவேற்கிறார்கள். அவர்களை வணங்கியவுடன் ராமனின் கண்கள் கைகேயியை தேடின. கைகேயி ராமனை சந்திக்க கூச்சப்பட்டு ஒளிந்து நிற்கிறார். ஸ்ரீராமன் அங்கே போகிறார். பரதன் மிகுந்த கோபத்துடன் தடுக்கிறார். லட்சுமணனும் தடுக்கிறார். அவர்களுக்கு ராமன் கூறுவது: நமது தாயான அவர்கள் என்னை காட்டில் அனுப்பியதால் தான் ராவணனை கொன்று தேவர்களை காக்க முடிந்தது. எனக்கு பெற்ற தாயும் என்னை வளர்த்த தாயும் ஒன்றுதான் என்று கூறிவிட்டு கைகேயியின் பாதங்களில் விழுந்து வணங்கி அவரை அரவணைத்து கொண்டார். என்னே ராமனின் அன்பும் பண்பும் பாசமும். இந்த இராமாயணம் முழுவதும் ராமனின் பெருமைகள் எல்லா இடங்களிலும் இப்படித்தான் ஒளிர்கிறது. அடுத்து பரதனின் சகோதர அன்பை என்னவென்று சொல்வது? எனக்கு நாடும் வேண்டாம், அரசாட்சியும் வேண்டாம் என்று கூறி ராமனை அழைத்து கொண்டு வர காட்டிற்கு போகிறார். வர மறுத்த ராமனின் பாதுகைகளை வாங்கி வந்து அரியணையில் வைத்து 14 ஆண்டுகள் அரண்மனையை விட்டு விலகி சிறிய குடிலில் வசித்து அந்த பாதுகைக்கு பூஜை செய்து ஒருவேளை உணவை மட்டும் உண்டு காவி உடை அணிந்து தரையில் படுத்து உறங்கி காட்டில் ராமன் வாழ்வது போல 14 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்றால் ராமனிடமுள்ள அன்பு என்ன, பக்தி என்ன? லட்சுமணனின் சகோதர அன்பை சொல்லி மாளாது. தன் தமையன் ராமன் துன்பப்பட்டால் தானும் அதுபோல துன்பப்படுவேன். ராமன் எங்கேயோ அங்கேதான் தானும். ராமனை பிரிந்து ஒரு நிமிடம் போலும் வாழ மாட்டேன் என்று கூறிய லட்சுமணனின் சகோதர பாசம். தன் அண்ணன்மார்கள்தான் தன் தெய்வம் என்று வழிபடும் சத்ருக்கனன். இதில் யாரை சிறந்தவர் என்று சொல்வது? காட்டிற்கு புறப்படும் போது கௌசல்யா தேவி லட்சுமணனிடம் ராமனை தசரத மகாராஜாவாகவும் சீதையை தாயான என்னைப் போலவும் காட்டினை அயோத்திய நகரமாகவும் நினைத்து நீ ராமனை காத்து நிற்பாயாக என்று ஆசீர்வதித்து வழியனுப்பிய வரிகளில் ஒளிரும் சத்தியத்தை வேறு எங்கு காண முடியும்? 24,000 ஸ்லோகங்களில் மிக சிறந்த ஸ்லோகம் இதுதான் என்று அரசர் விக்ரமாதித்தன் அவையிலுள்ள ஒரு புலவரால் கண்டுபிடிக்கப்பட்ட வரிகள்தான் இவை. 14 ஆண்டுகள் உறங்காமல் காத்து நின்ற லட்சுமணனை புகழ்வதா? 14 வருடங்கள் தான் நித்திரையில் இருக்க வேண்டும் என்று கேட்டு உறக்கத்தை தாருங்கள் என்று வரம் பெற்று கொண்ட லட்சுமணனின் மனைவி ஊர்மிளையை புகழ்வதா? மகன் பிரிந்து காட்டிற்கு போனதால் உயிரை விட்ட தந்தையின் பாசத்தை கூறுவதா? இந்த கதை முழுவதும் பாசம் நிறைந்து பொங்குகிறது. நட்புக்கு எடுத்துக்காட்டான குகனும் சுக்ரீவனும் விபீஷணனும் ராமபிரானின் சகோதரங்கள் ஆன கதையை கூறுவதா? காப்பியம் முழுவதும் மனித வாழ்க்கை வெட்டி திளங்குகிறது. இந்த காப்பியத்தில் ஹனுமானின் பெருமையை கூறும் சுந்தர காண்டத்தை சொல்வதற்கு இந்த ஜென்மம் போதாது. தன் நெஞ்சுக்குள்ளே ஸ்ரீராமனும் சீதையும் இருக்கிறார்கள் என்று நெஞ்சை பிளந்து காட்டிய ஹனுமான்
எங்கே ராமநாமம் உள்ளதோ அங்கெல்லாம் சிரஞ்சீவியாக சாகா வரம்பெற்ற ஹனுமானும் வீற்றிருக்கிறார். இன்னும் எத்தனை எத்தனை கதாபாத்திரங்கள் நிறைந்து குவிந்து கிடக்கிறது. சொல்லிக்கொண்டே போகலாம். இதனால்தான் இதனை இதிகாசம் என்று கூறுகிறார்கள். எல்லா இந்திய மொழிகளிலும் இந்த இராமாயணம் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பிற நாட்டு மொழிகளிலும் இது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. காந்தியடிகளும் திலகரும் மேலும் பல பெரியவர்களும் இதற்கு உரை எழுதியுள்ளார்கள். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இராமாயணத்தை நாம் படிக்காமலும் கேட்காமலும் இருந்தால் என்ன பயன்? வாழ்நாளில் ஒரு முறையாவது நாம் இந்த இராமாயண கதையை கண்டிப்பாக கேட்டிருக்க வேண்டும். கதையை கேட்டுவிட்டு உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். 4000 வருடங்களுக்கு முன்பு வால்மீகி எழுதிய வால்மீகி இராமாயணமும் அதன் பிறகு கம்பர் எழுதிய கம்பராமாயணமும், கம்பராமாயணத்தை கேட்டு பரவசமடைந்து துளசிதாஸ் ஹிந்தியில் எழுதிய துளசி இராமாயணமும் மிகவும் பிரசித்தி பெற்றது. இப்படிப்பட்ட இராமாயண கதையை கூறுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அனுமனின் அருளோடும் என் தாயின் ஆசியோடும் இந்த இராமாயணத்தின் 7 காண்டங்களில் முதல் காண்டமான பாலகாண்டத்தின் பகுதி ஒன்றை சொல்லப்போகிறேன். யுகங்கள் 4. கிருத யுகம் அல்லது சத்திய யுகம். அடுத்து திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். திரேதா யுகத்தில்தான் இந்த இராமாயண கதை நிகழ்ந்தது. புண்ணிய நதியான கங்கைக்கு வடக்கே உள்ள நாடுதான் கோசல நாடு. அது மிக பெரிய ராஜ்யமாக இருந்தது. அந்த நாட்டில் கங்கா நதியின் கிளை நதியான சரையு நதி பாய்ந்து நாட்டை செழுமைப்படுத்தியது. கோசல நாட்டை ஆண்டவர்கள் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள். மனு சக்கரவர்த்தியும் இஷ்வாகு, ரகு போன்ற சிறந்த அரசர்களும் வாழ்ந்த வம்சம் இது. விண்ணிலிருந்து கங்கையை வரவழைத்த பகீரதன் தோன்றியதும் இக்குலத்தில்தான். கோசல நாட்டின் தலைநகரம் அயோத்தியா நகரம். அயோத்தியா என்பதற்கு யுத்தத்தில் யாராலும் அசைக்க முடியாதது என்று பொருள். அயோத்தியா நகரம் மிக சிறந்த முறையில் அமைக்கப்பட்டிருந்தது. மிக சிறந்த அரசர்கள் ஆட்சி புரிந்ததால் யாராலும் தோற்கடிக்க முடியாத நகரமாக இருந்தது. இப்படி பெருமை நிறைந்த அயோத்தியாபுரிக்கு சக்கரவர்த்தியாக வந்தவர்தான் தசரத மகாராஜா. தசரதன் என்பதற்கு 10 தேர்ப்படைகளை கொண்ட பெருமை வாய்ந்தவன் என்று பொருள். ராஜா ஒருவருக்குள்ள எல்லா குணநலன்களும் தசரதனிடம் நிறைந்து காணப்பட்டது. எல்லா போர்க்கலைகளிலும் வல்லவராக திகழ்ந்தார். குடிமக்களிடம் மிகுந்த அன்போடு நடந்து கொண்டார். நாட்டு மக்களுக்கு ஒரு குறைவும் வராமல் பார்த்து கொண்டார். ஞானிகளையும் புலவர்களையும் வயதில் பெரியவர்களையும் மதித்து வாழ்ந்து வந்தார். அவருடைய ஆட்சியில் மக்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர். செல்வச் செழிப்போடு அயோத்தியா நகரம் இருந்ததால் அங்கே சண்டை ஒன்றுமில்லாமல் மக்கள் ஒற்றுமையுடனும் ஆனந்தத்துடனும் வாழ்ந்து வந்தனர். கோசல நாடு பூலோக வைகுண்டம் போல இருந்தபோதும் ராஜாவுக்கு குழந்தைகள் இல்லை என்ற ஒரு குறை மட்டும்தான் இருந்தது. ராஜாவுக்கு அது மிகுந்த வருத்தத்தை அளித்தது. அரசனின் அவையில் இருந்த ஞானிகள் அரசர் புத்திர காமேட்சி யாகம் நடத்தினால் புத்திர பாக்கியம் உண்டாகும் என்று கூறினார்கள். அவர்களின் யோசனை கேட்டு மகிழ்ச்சியடைந்த அரசர் யாகம் நடத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யத் தொடங்கினார். அந்த யாகத்தை சிறந்த முறையில் நடத்துவதற்கு ரிஷிசிருங்கன் என்ற சிறந்த ஒரு முனிவரை அழைத்து வந்தார்கள். இந்த புத்திர காமேட்சி யாகம் மிகவும் கடினமான ஒன்று. ஒரு தவறுதலும் இல்லாமல் மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். தவறு வந்துவிட்டால் யாகத்திற்கு பலன் இல்லை. ராஜாவும் மனைவிமார்கள் கோசலை, கைகேயி, சுமித்திரை ஆகிய 3 மிகுந்த பக்தியுடன் யாகத்தில் கலந்து கொண்டார்கள். அப்படி அங்கே யாகம் நடந்து கொண்டிருந்தது. இந்த சமயத்தில் தேவலோகத்தில் தேவர்கள் அனைவரும் பிரம்மாவிடம் போய் முறையிட்டார்கள். இலங்கையை ஆண்டு வரும் ராவணன் தங்களுக்கு தரும் இன்னல்களையும் துன்பங்களையும் எடுத்து கூறி அந்த அரக்கனிடமிருந்து காப்பாற்றும்படி வேண்டினார்கள். ராவணன் மிகுந்த சிவபக்தி உடையவன். சிவபெருமானிடமிருந்து மனிதர்களால் மட்டும்தான் தனக்கு மரணம் ஏற்பட வேண்டுமென்ற வரத்தை பெற்றவன். ஆதலால் தேவர்களுக்கு அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. மனிதர்கள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்ற அகந்தையில் வாழ்ந்து கொண்டிருந்தான். பிரம்மா தன்னிடம் வந்த தேவர்களை பார்த்து, என்னால் இதற்கு தீர்வு காண முடியாது,
வைகுண்டத்தில் உள்ள ஸ்ரீ நாராயணனால்தான் இதற்கு ஒரு வழி செய்ய முடியும் என்று கூறி தேவர்களை வைகுண்டத்திற்கு அழைத்து சென்றார். அப்போது ஸ்ரீநாராயணன் பூலோகத்தில் தசரத மன்னன் புத்திரகாமேட்சி யாகம் நடத்தி கொண்டிருக்கிறார். நானே அவருக்கு குழந்தையாக பிறந்து ராவணனை அழித்து உங்களை காப்பாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்தார். இதை கேட்ட தேவர்கள் மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து சென்றனர். புத்திரகாமேட்சி யாகம் முடியும் வேளையில் யாககுண்டத்திலிருந்து கையில் பாயாசமுள்ள குடத்துடன் ஒரு மூர்த்தி வெளியே வந்தது. அந்த பாயாச குடத்தை தசரதனிடம் கொடுத்து அதனை மனைவிமார்களுக்கு கொடுக்குமாறு சொன்னது. தசரத ராஜாவும் மிகுந்த பயபக்தியுடன் வாங்கி அந்த புனிதமான பாயாசத்தை முதலில் கோசலைக்கும் அடுத்து கைகேயிக்கும் கொடுக்கிறார். கோசலை தனக்கு கிடைத்ததில் ஒரு பகுதியை சுமித்திரைக்கு ஊட்டி விடுகிறார். அதுபோல கைகேயியும் தனக்கு கிடைத்ததில் ஒரு பகுதியை சுமித்திரைக்கு ஊட்டி விடுகிறார். நீங்கள் மூவரும் விரைவில் புத்திர பாக்கியம் பெறுவீர்கள் என்று ஆசீர்வதித்துவிட்டு அந்த மூர்த்தி அங்கிருந்து மறைந்தது. சிறிது நாட்களிலேயே 3 அரசிகளும் குழந்தை பாக்கியம் பெற்றார்கள். இந்த செய்தி கேட்டு கோசல நாடே சந்தோஷமடைந்தது. நாடு முழுவதும் அனைவரும் விழாவாக இதனை கொண்டாடினர். சித்திரை மாதத்தில் 4 கோள்களும் ஒன்று சேர்ந்த வளர்பிறை நன்னாளில் நவமி திதியில் கோசலை ராமனையும், சிறிது நாட்கள் கழித்து கைகேயி பரதனையும், சிறிது நாட்கள் சென்ற பிறகு சுமித்திரை 2 முறை பாயாசம் குடித்ததால் லட்சுமணன் சத்ருக்கதனன் என்ற இரட்டை குழந்தையையும் பெற்றெடுத்தார்கள். 4 குழந்தைகளும் தெய்வீக தன்மையுடன் வளர்ந்து வந்தது. இறைவன் மகாவிஷ்ணு குழந்தையாக அவதரித்த அவதார காட்சியை காண 3 கோடி தேவதேவன்மார்களும் நாரத முனிவரும் பிரம்மா சிவன் போன்ற தெய்வங்களும் இறைவன் அவதாரம் செய்த கண்கொள்ளா காட்சியை காண அங்கே வந்தனர். அப்போது இறைவன் ஒளிபொருந்திய கிரீடமும் அழகேறிய சுருள் முடியும் கருணை நிறைந்த கண்களும் சங்கு சக்கரம் கதை தாமரை ஏந்திய 4 கரங்களும் சங்கு போல அழகேறிய கழுத்தும் கழுத்தில் முத்துமாலையும் இரத்தினங்களும் காதில் குண்டலங்களும் அணிந்து சூரிய ஒளியைப் போல பிரகாசிக்கும் முக அழகோடும் வாமன அவதாரத்தில் 3 உலகையும் அளந்த பாத கமலங்களோடும் தன் விஸ்வரூப தரிசனம் காட்டி நின்றபோது அந்த கண்கொள்ளா காட்சியை பெற்றெடுத்த கௌசல்யா தேவியும் காணுமாறு இறைவன் அருள் செய்தார். வேறு யாருக்கும் கிடைக்காத இந்த அற்புதமான காட்சியை காணும் பேறு பெற்ற கௌசல்யா இறைவனை பாடி துதித்தாள். சங்கு சக்கர ஜெகநாதா நமோ நமக, ஹரே மதுசூதனா நமோ நமக, தேவதேவா நமோ நமக, வாசுதேவா புருஷோத்தமா நமோ நமக. என்னுடைய வயிற்றில் பிறந்ததால் நான் புண்ணியவதி ஆகிவிட்டேன் என்று சந்தோஷத்துடன் வாழ்த்தி பாடினாள். இந்த மாய காட்சி சில நொடிகளில் மறைந்துவிட்டது. முன்பிறவியில் காசிப முனிவரும் அவர் மனைவி அதிதியும் பகவான் தங்களுக்கு குழந்தையாக பிறக்க வேண்டுமென்று பல ஆண்டுகள் தவம் புரிந்ததால் இந்த பிறவியில் தசரதனாகவும் கௌசல்யா தேவியாகவும் பிறப்பெடுத்து இந்த பெரும் பாக்கியத்தை பெற்றார்கள். குழந்தை தொட்டிலில் கை கால்களை அசைத்து விளையாடத் தொடங்கியது. மகாவிஷ்ணுவின் படுக்கையான அனந்தன் லட்சுமணனாகவும் சங்கு சக்கரம் பரத சத்ருக்கனாகவும் மிக அற்புதமாக பிறப்பெடுத்தார்கள். அப்போது தேவர்கள் வானரங்களாகவும் பிறப்பு நடந்தது. குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும் விழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தன்னை காண்பவர்க்கெல்லாம் தன் கண்ணையும் மனத்தையும் பறிக்கிற அழகை உடையவனாதலால் ராமன். ராமன் என்ற சொல்லுக்கு அழகு என்று பொருள். சகல லட்சணங்களும் பொருந்தியவன் லட்சுமணன். பூமி பாரத்தை சுமக்கிறவன் பரதன். சத்துருக்களை அழிக்க வல்லவன் சத்துருக்கனன் என்று திருநாமங்களை வசிஷ்ட முனிவர் சூட்டி மகிழ்ந்தார். எல்லா செடிகளும் பூ பூத்த பிறகு மனம் பரப்பும். ஆனால் துளசி செடியோ முளைக்கும் போதே மனத்துடன் வெளிவருகிறது. அதுபோல லட்சுமணன் பிறக்கும் போதே ராமபக்தியுடனும் சத்ருக்கனன் பரத பக்தியுடனும் 2 ஜோடிகளாக வளர்ந்து வந்தனர். இப்படி 4 தெய்வீக குழந்தைகளும் சத்தியம், வீரம், ஒழுக்கம் போன்ற நல்ல குணங்களோடு சீரும் சிறப்புமாக வளர்ந்தனர். 4வரும் நல்ல முறையில் கல்வி கற்றனர். வில்வித்தை, குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் போன்றவைகளை
மிகவும் சிறப்புடன் கற்றனர். வில்வித்தையில் மிகவும் தேர்ச்சி பெற்று விளங்கினர். இப்படி எல்லா கலைகளையும் கற்று சிறப்புடன் வளர்ந்து வந்தனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் மிகுந்த பாசத்துடன் வளர்ந்தனர். மூத்தவரான ராமனை தன் தந்தையைப் போல கருதி போற்றி வளர்ந்தனர். இவர்களை பார்த்து கோசல நாடே மகிழ்ச்சி அடைந்தது. ஒரு நாள் மகாமுனிவரான விஸ்வாமித்திரர் கோசல நாட்டிற்கு வந்தார். அவரை எல்லா மரியாதைகளுடனும் வரவேற்று அரசர் உபசரித்தார். முனிவரிடம் வந்த காரணம் என்ன என்று அரசர் மிகுந்த பயபக்தியுடன் கேட்டுக்கொண்டார். அப்போது முனிவர் தான் ஒரு யாகம் செய்வதாகவும் அதை மாரீசன் சுபாகு என்ற 2 அரக்கர்கள் தடுக்க முயல்வதாகவும் ராமன் ஒருவனால்தான் அந்த அரக்கர்களை அழித்து யாகத்தை காப்பாற்ற முடியும் என்றும் ராமனுக்கு ஒரு தீங்கும் வராமல் தான் பார்த்து கொள்வதாகவும் கூறினார். ராமனை சிறிது நாட்கள் என்னுடன் அனுப்பி வைக்க வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டார். இதனை கேட்ட அரசர் திடுக்கிட்டு, சிறுவனான ராமனால் பெரிய அரக்கர்களை எப்படி அழிக்க முடியும்? அவனை பிரிந்து என்னால் இருக்க முடியாது. ஆதலால் என்னுடைய பெரிய படை வீரர்கள் அனைவரையும் அனுப்புகிறேன். வேண்டுமானால் நானும் உடன் வருகிறேன் என்று கேட்டுக்கொண்டார். இதற்கு விஸ்வாமித்திரர் மிகுந்த கோபத்துடன், வேறு யாராலும் அவர்களை அழிக்க முடியாது, அதனால்தான் ராமனை அழைத்து போக வந்ததாகவும் சினத்துடன் கூறினார். அப்போது அவையிலிருந்த குலகுருவான வசிஷ்டர் அரசரிடம், விஸ்வாமித்திரரின் கோபம் நம்ம எல்லோரையும் எரித்துவிடும். தைரியமாக முனிவருடன் ராமரையும் லட்சுமணனையும் சேர்த்து அனுப்புங்கள். அவர்களுக்கு ஒரு தீங்கும் நேராது என்று வசிஷ்ட மகரிஷி கூறியதை கேட்டு அரசர் சமாதானமடைந்து அவர்களை அனுப்ப ஒப்புக்கொண்டார். உடனே ராமனை அழைத்து விவரத்தை கூறினார். தந்தையின் பேச்சுக்கு மறுபேச்சு பேசாத ராமனும் லட்சுமணனும் தந்தையையும் குருமார்களையும் தாய்மார்களையும் வணங்கி ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு விஸ்வாமித்திர முனிவருடன் காட்டுக்கு புறப்பட்டனர். அவர்கள் செல்லுகிற வழியில் காமாசிரமம் என்ற இடத்தில் தங்கினர். அங்கே மன்மத தகனம் நடந்த இடம் அது. அந்த இரவு அங்கு தங்கிவிட்டு மறுநாள் அடர்ந்த காட்டில் நடக்கத் தொடங்கினர். அப்போது பசியும் தாகமும் எடுக்காமல் இருக்க பல அதிபல என்ற ஒரு மந்திரத்தை முனிவர் 2 பேருக்கும் சொல்லிக் கொடுத்தார். விஸ்வாமித்திர முனிவர் ராமனிடம், இந்த காட்டில்தான் அரக்கியான தாடகையும் அவரின் புதல்வர்கள் மாரீசனும் சுபாகுவும் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்கள் மூவரும் பலசாலிகளாகவும் விரும்பிய உருவத்தை எடுக்கும் ஆற்றல் படைத்தவர்களாகவும் உள்ளனர். இவர்கள் மனிதர்களை பிடித்து தின்பதால் காட்டில் உள்ள முனிவர்கள் அனைவரும் பயத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். ஆதலால் ராமா, இந்த அரக்கி தாடகையை சாதாரண பெண்ணாக கருதாமல் அரக்கியாக எண்ணி நீ அவளை கொன்றுவிடு என்று முனிவர் கேட்டுக்கொண்டார். ராமன் தன் வில்லை எடுத்து ஒரு பெரிய ஒலியை எழுப்பினார். இதனை கேட்ட மலை போன்ற உருவத்தை உடைய தாடகை அங்கே தோன்றினாள். முனிவருடன் 2 மனிதர்கள் நிற்பதை பார்த்து அவர்களை தின்றுவிடலாம் என்று பெரிய கழுகு ஒன்று எலியை பிடிக்க பாய்ந்து வருவதைப் போல பாய்ந்து வந்தாள். அப்போது ராமனின் வில்லிலிருந்து பாய்ந்த அம்பு குறிதவராமல் அவள் நெஞ்சை துளைத்து சென்றது. அவள் பெரிய மலை சரிந்து விழுவதைப் போல இறந்து விழுந்தாள். அதிலிருந்து ஒரு தேவதை தோன்றி சாபத்தால் அரக்கியானதாகவும் ராமனின் அம்பினால் சாபம் நீங்க பெற்றதாகவும் கூறி ராமனை வாழ்த்தி துதித்து மறைந்தது. பின்பு மூவரும் விஸ்வாமித்திரனின் ஆசிரமத்திற்கு செல்லத் தொடங்கினர். அந்த ஆசிரமத்திற்கு சித்தாசிரமம் என்று பெயர். ஆசிரமத்தில் இருந்தவர்கள் ராமனையும் லட்சுமணனையும் வரவேற்று இனி தங்களுக்கு ஒரு தீங்கும் வராது என்று கருதி சந்தோஷப்பட்டனர். விஸ்வாமித்திரர் யாகத்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்யத் தொடங்கினார். யாகம் நடக்கும் 6 நாட்களும் தான் மௌன விரதம் இருப்பதாகவும் யாகத்துக்கு இடையூறு வராமல் காத்து கொள்ள வேண்டுமென்றும் ஏது நேரத்திலும் அரக்கர்களால் தொந்தரவு நேரும் என்றும் முனிவர் ராமரிடம் கூறிவிட்டு யாகத்தை தொடங்கினார். 5 நாள் யாகம் இனிதாக முடிந்தது. 6ஆம் நாள் யாகம் தொடங்கிய போது மலை போல உருவம் கொண்ட அரக்கர்கள் மாரீசனும் சுபாகுவும் அங்கே தோன்றினார்கள். லட்சுமணனை யாகத்திற்கு காவலாக நிறுத்திவிட்டு ராமன் அவர்களுடன் போர் புரியத் தொடங்கினார்.
ராமன் எய்த ராமபாணம் மாரீசனை தாக்கச் சென்றது. மாரீசன் பயந்து ஓடி கடலில் ஒளிந்தான். அந்த அம்பிடமிருந்து தப்ப முடியாது என்று உணர்ந்த மாரீசன் ராமனின் பாதங்களில் வந்து சரணடைந்தான். ராமன் அவனை மன்னித்து அருள் செய்தார். அன்று முதல் அவன் ராமனின் பக்தனானான். மற்றொரு அம்பு சுபாகுவை எரித்து சாம்பலாக்கியது. அவர்களுடன் வந்த எல்லா அரக்கர்களையும் ராமனும் லட்சுமணனும் ஒழித்து கட்டினர். ராம லட்சுமணர்களின் திறமையால் தான் 2 அரக்கர்களும் ஒழிந்தார்கள் என்று விஸ்வாமித்திரன் மிகவும் மகிழ்ந்து அவர்களை பாராட்டி யாகத்தை நல்ல முறையில் முடித்தார். இந்த வேளையில் மிதிலாபுரியில் ஜனகராஜா தன் மகளான சீதையின் திருமணத்திற்கு சுயம்பர ஏற்பாடுகளை செய்யத் தொடங்கினார். அதற்காக யாகம் ஒன்றையும் நடத்தினார். விஸ்வாமித்திரர் ராமரையும் லட்சுமணனையும் அழைத்து கொண்டு மிதிலையை நோக்கி புறப்பட்டார். விஸ்வாமித்திர முனிவர் ராம லக்ஷ்மணன்மாரை அழைத்து கொண்டு சீதையின் சுயம்பரத்திற்கு பங்கு கொள்ள புறப்பட்டனர். அப்படி அவர்கள் காட்டில் போகும்போது ஒரு பாழடைந்த ஆசிரமத்தை பார்த்தார்கள். இந்த ஆசிரமம் ஏன் இவ்வளவு பாழடைந்து கிடக்கிறது என்று ராமர் விஸ்வாமித்திர முனிவரிடம் கேட்டார். அதற்கு முனிவர், முன்னொரு காலத்தில் கௌதம முனிவரும் அவர் மனைவி அகலிகையும் இங்கேதான் வசித்து வந்தார்கள். ஒரு நாள் அகலிகையை கண்ட இந்திரன் அகலிகை மீது ஆசை கொண்டு தக்க தருணம் நோக்கி காத்திருந்தான். அப்போது ஒரு நாள் கௌதம முனிவர் விடியற்காலையில் பூஜை செய்வதற்கு நதிக்கரைக்கு சென்றார். அந்த தருணம் நோக்கி அகலிகை மீது ஆசை கொண்ட இந்திரன் கௌதம முனிவரைப் போல உருவம் மாறி அங்கே வந்தான். தன் கணவர்தான் வந்திருக்கிறார் என்று கருதி அகலிகை ஆசையோடு வரவேற்று அருகில் அமர்ந்தாள். சூரிய உதயம் ஆகாததால் சிறிது நேரம் கழிந்து பூஜை செய்யலாம் என்று கருதி கௌதம முனிவர் ஆசிரமத்திற்கு திரும்பினார். அங்கே இந்திரன் மாறுவேடத்தில் தன்னைப் போல இருப்பதைக் கண்டு கடும் கோபம் கொண்டார். ஆத்திரத்தில் இந்திரனை திருநங்கையாக மாறும்படி சாபமிட்டார். அகலிகையை கல்லாக மாறவும் சபித்தார். அப்போது அகலிகை அவரை வணங்கி இந்த சாபத்திலிருந்து தான் எப்படி விடுபடுவது என்று கேட்டபோது கௌதம முனிவர், பல ஆயிரம் வருடங்கள் சென்ற பிறகு மகாவிஷ்ணு மனித அவதாரம் எடுத்து ராமனாக அவதரிப்பார். அந்த சமயம் இந்த காட்டில் அவர் வரவேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதுவரை நீ ராமரை தியானித்து காற்றும் மழையும் வெயிலும் பட்டு கல்லாக இங்கே கிடப்பாயாக. ஒரு மிருகங்களாலும் உனக்கு ஒரு தொந்தரவும் ஏற்படாது. ராமனும் லட்சுமணனும் எப்போது இங்கே வருகிறார்களோ அப்போது ராமனின் கால் இந்த கல்லில் பட்டால் உடனே நீ சாபத்திலிருந்து விடுபடலாம் என்று கூறிவிட்டு கௌதம முனி இமாலய மலை நோக்கி தவம் புரிய சென்று விட்டார். அன்று முதல் உன் நாமத்தை பிரார்த்தித்து அகலிகை இங்கே கல்லாக உன் வரவை எதிர்பார்த்து காத்து கிடக்கிறார். இப்படி அகலிகையின் கதையை ராமரிடம் விஸ்வாமித்திர முனிவர் கூறினார். அகலிகை இருக்கும் கல் தன் காலில் பட வேண்டும் என்று ராமன் இரக்கப்பட்டு சிந்தித்து கொண்டே நடந்து சென்றார். அப்போது ஒரு கல்லில் ராமரின் கால் பட்டவுடன் அதிலிருந்து ஒரு பெண் தோன்றினாள். அவள் தான் அகலிகை என்று கூறி ராமரை வணங்கி நின்றாள். கௌதம முனிவரும் அப்போது அங்கே தோன்றினார். 2 பேரும் சேர்ந்து ராமரின் பாதங்களுக்கு பாத பூஜை செய்தார்கள். அப்போது அகலிகை ராமரை துதித்து பாடினாள். பகவானின் மகத்துவமுள்ள பாத கமலங்கள் என்மேல் பட்டதால் என் பாவங்களெல்லாம் கரைந்து விட்டன. எத்தனையோ ஜென்மங்கள் தவம் புரிந்தவர்களுக்கு கிடைக்காத இந்த பாத கமலங்கள் என்மேல் பட நான் என்ன புண்ணியம் செய்தேனோ. வைகுண்டநாதா, ஜெகநாதா, முடிவில்லாத பரம்பொருளே என்று பல நாமங்களால் புகழ்ந்து பாடி பரவசமானாள். பின்பு கௌதம முனிவரும் அகலிகையும் ராமரிடமும் விஸ்வாமித்திர முனிவரிடமும் விடைபெற்று அங்கிருந்து சென்றனர். பின்பு விஸ்வாமித்திர முனிவர் ராமரிடம், மிதிலாபுரியில் ஜனகராஜா ஒரு சிவதனுசு வைத்துள்ளார். அதனை தூக்கி யார் நான் ஏற்றுகிறார்களோ அவர்களுக்குத்தான் தன் மகள் சீதையை மணமுடித்து கொடுப்பதாக சுயம்பரம் ஒன்றை நடத்துகிறார். சிவனின் அந்த ருத்ரவில் எளிதில் யாராலும் அசைக்க முடியாது. அரசரிடமிருந்து நமக்கும் அழைப்பு வந்துள்ளது.
ஆதலால் நமக்கும் அங்கு சென்று சுயம்பரத்திற்கு பங்கு கொள்ளலாம் என்று கூறி ராமரையும் லட்சுமணரையும் அழைத்து கொண்டு மிதிலாபுரி நோக்கி யாத்திரை தொடங்கினார். வழியில் கங்கா நதி கடந்து மிதிலையை அடைந்து ஆசிரமம் அமைத்து அங்கே தங்கினர். முனிவர் வந்திருப்பதை கேள்விப்பட்ட ஜனகராஜா மிகவும் பக்தியுடனும் அன்புடனும் எல்லா திவ்ய பொருள்களோடும் தன் குலகுருவான சதானந்த முனிவரோடும் அங்கே சென்று விஸ்வாமித்ர முனிவரை வணங்கி வரவேற்றார். கௌதம முனிவருக்கும் அகலிகைக்கும் பிறந்த புதல்வர்தான் இந்த சதானந்த முனிவர். பின்பு ஜனகராஜா முனிவரிடம், சூரியனைப் போல பிரகாசிக்கும் இந்த சிறுவர்கள் யார் என்று கேட்டார். இவர்கள் தசரத ராஜாவின் புத்திரர்கள். அரக்கர்களை அழித்து என் யாகத்தை காத்து கல்லாக கிடந்த அகலிகைக்கு சாப விமோசனமும் அளித்து இப்போது உன்னுடைய சிவதனுசுவை பார்க்க வந்துள்ளார்கள் என்று முனிவர் கூறியதை கேட்டு அரசர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். உடனே அந்த ருத்ரவில்லை அங்கே கொண்டு வர படை வீரர்களுக்கு ஆணையிட்டார். 5000 பேர் சேர்ந்து அந்த வில்லை தேரில் ஏற்றி அங்கு கொண்டு வந்தனர். ஆயிரக்கணக்கான சிறுமணிகள், இரத்தினங்கள், பட்டு துணிகள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட திரையம்பகம் என்ற அந்த சிவதனுசுவை அங்கே கொண்டு வந்தபோது தேவதேவன்மார்கள் அதை கண்டு பரவசமடைந்து வணங்கினர். அந்த சிவதனுசுவை அங்கே கொண்டு வந்தபோது ராமர் அந்த வில்லை தொட்டு வணங்கிவிட்டு, வில்லை எடுக்கலாமா, குலைக்கலாமா, விடலாமா என்று ஸ்ரீராமர் விஸ்வாமித்ர முனிவரிடம் மிகவும் பணிவுடன் கேட்டார். முனிவர் சிறிய புஞ்சிரியோடு சரி என்று ஒப்புக்கொண்டார். ஸ்ரீராமர் மிகவும் லாகவமாக அந்த வில்லை உயர்த்தி தரையில் வைத்து அழுத்தி அதை 2ஆக உடைத்தார். பார்த்து நின்றவர்கள் பரவசமடைந்தனர். வில் உடைந்த ஒலி 14 லோகங்களிலும் ஒலித்தது. தேவன்மார்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சீதாதேவி தோகை விரித்தாடும் மயிலை போல ஆனந்தமடைந்து பரவசமானாள். எல்லா அலங்காரத்துடனும் மாலையை கையில் ஏந்தி வெட்கத்துடன் அங்கே வந்தாள். பூமாலையை ராமனின் கழுத்தில் சூடினாள். அந்த மாலை அணிந்தபோது ஸ்ரீராமர் மேலும் பன்மடங்கு அழகுள்ளவரானார். ஜனகராஜா மகிழ்ச்சியுடன் தசரத மகாராஜாவுக்கு செய்தியை அனுப்ப வேண்டும் என்று விஸ்வாமித்ர முனிவரிடம் கூறினார். செய்தியை தூதர்கள் மூலம் கோசல நாட்டிற்கு அனுப்பப்பட்டது. இதனை அறிந்த தசரத ராஜா தன் மனைவிமார்களுடனும் குலகுருவுடனும் பரிவாரங்கள் சூழ மிதிலையை அடைந்த தசரத அரசரை ஜனகராஜா மிக மரியாதையுடன் வரவேற்றார். பின்பு சீதையை ராமருக்கும், சீதையின் தங்கை ஊர்மிளையை லட்சுமணனுக்கும், தங்கைகள் சுதகீர்த்தியையும் மாண்டவியையும் பரத சத்ருக்கன்மார்க்கும் திருமண நிச்சயம் செய்தார். ஒரு பெரிய திருமண மேடை அமைத்து பலதரப்பட்ட புஷ்பங்களால் அலங்கரித்து இரத்தினங்கள் பதித்த பீடம் ஒன்றை செய்து மேள தாளங்கள் வாத்தியங்கள் முழங்க, தேவர்கள் பூமாரி சொரிய, அரசர்கள் பலரும் கலந்து கொள்ள, குருமார்கள் வாழ்த்த சீதை ராமன் திருமணம் இனிதாக நடந்தது. அந்த அழகை காண்பதற்கு 1000 கோடி கண்கள் வேண்டும். அந்த கண்கொள்ளா காட்சியை நம் மனக்கண்ணிலும் நாம் கண்டு மகிழ்வோம். அப்போது ஜனகராஜா தசரத மன்னனிடம், என்னுடைய மகளான சீதை வயலில் உழும்போது அந்த பூமியில் கிடைத்த மகத்தான பெண்ணாகும். தெய்வீக தன்மை பொருந்திய அந்த பூமி தாயின் குழந்தையை ராமருக்கு தாரை வார்த்து கொடுக்கிறேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறி தன் புத்திரியை ராமருக்கு மணமுடித்து கொடுத்து ராமரை வாழ்த்தி துதித்து பாடி மகிழ்ந்தார். பின்பு அறுசுவை உணவுண்டு மகிழ்ந்த அவர்கள் அங்கிருந்து பிரியா விடை பெற்றனர். ஜனகராஜா தன் மகளுக்கு பலதரப்பட்ட விலை மதிப்பில்லாத இரத்தினங்களும் மரகதங்களும் தங்கங்களும் யானைப்படை, குதிரைப்படை, தேர்கள், காலாட்படை, மேலும் பலதரப்பட்ட திவ்ய பொருள்களும் கொடுத்து அனைவரையும் வழி அனுப்பி வைத்தார். மிதிலாபுரியிலிருந்து அயோத்தியை நோக்கி தசரத மன்னருடைய பரிவாரங்கள் புறப்பட்டது. வழியில் ஒரு முனிவர் கோடரியுடன் தோன்றி திடீரென்று ராமரை தடுத்து நிறுத்தினார். பரசுராமர் என்பது அவர் பெயர். பரசுராமர் என்றால் கோடரியை ஏந்தியவர் என்று பொருள். தோளில் பெரிய வில்லொன்றையும் தாங்கியிருந்தார்.
அவருடைய தந்தை ஜமதக்னி. அவர் அரசர் ஒருவரால் கொல்லப்பட்டார். ஆதலால் பரசுராமர் அரச குடும்பத்தையே வெறுத்தார். பரசுராமரின் முகத்திலிருந்து தீப்பொறி பறந்தது. அவரை கண்டு தசரத அரசர் திடுக்கிட்டு ராமரை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டார். ஆனால் பரசுராமரோ தசரத ராஜாவையோ வசிஷ்ட விஸ்வாமித்திர முனிகளையோ கண்ணெடுத்தும் பார்க்கவில்லை. அவர் ராமரை மட்டும்தான் பார்த்தார். பார்த்துவிட்டு, அடே சத்திரியனே, தைரியம் இருந்தால் சிவவில்லை ஒடித்த நீ என்னுடைய விஷ்ணுவில்லில் நான் ஏற்றி அம்பு விடு பார்க்கலாம் என்று சவால் விட்டார். சாந்தமே உருவான ராமர் பரசுராமரை வணங்கி, போற்றுதற்குரிய பெரியவரே, முனிவரான தாங்கள் கோபம் கொள்வது ஏன்? தங்களுடைய வில்லில் நான் ஏற்றுகிறேன் என்று கூறி வில்லை பணிவுடன் வாங்கினார். வில்லில் அம்பு ஏற்றினார். அப்போது முன்னால் வந்திருப்பது மகாவிஷ்ணுவின் அவதாரமான ராமன் என்பது பரசுராமருக்கு முன்பே தெரிந்தது. விஷ்ணுவில்லை கொடுப்பதற்குத்தான் அவர் இந்த நாடகம் நடத்தினார். ஆனால் ராமர் ஏற்றிய அம்பு வீண் போகக்கூடாது. ஆதலால் அந்த அம்பு பரசுராமரின் ஆணவத்தை தவிடுபொடியாக்கியது. பின்பு பரசுராமர் சினம் தணிந்து விஷ்ணுவில்லை ராமருக்கு கொடுத்துவிட்டு ராமரை வணங்கி புகழ்ந்து பாடி தொழுதார். யாருக்கும் காண கிடைக்காத இந்த மனித அவதார காட்சியை கண்டு நான் மிகவும் புண்ணியமடைந்து விட்டேன் என்று ராமரை பல நாமங்களாலும் துதித்து பாடி பின்பு பரசுராமர் விடைபெற்று சென்றார். அதன் பிறகு அரச குடும்பத்தினர் அயோத்தியை நோக்கி புறப்பட்டனர். நகரவாசிகள் அயோத்தியை அலங்கரித்து விழா கோலத்துடன் அயோத்தியா நகரம் ஒரு சொர்க்கலோகம் போல திகழ்ந்தது. ராமரையும் சீதையையும் மத்தளங்கள் கொட்ட மேள தாளத்தோடு அனைவரும் வரவேற்றனர். பின்பு அனைவரும் அரண்மனையில் இனிதே வாழ்ந்தனர். இத்துடன் பாலகாண்டம் முடிவடைந்தது. பாலகாண்டம் 3 பகுதிகளிலிருந்தும் சில வினாக்களை கேட்கிறேன். விடைகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. 1. ராமாயணம் இயற்றியது யார்? 2. ராமாயணம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? 3. ஸ்ரீராமர் பிறந்த யுகம் என்ன? 4. ஸ்ரீராமனின் வம்சம் ஏது? 5. ஸ்ரீராமனின் அப்பா பெயர் என்ன? 6. ஸ்ரீராமருடைய அம்மா பெயர் என்ன? 7. அயோத்தியா நகரம் எந்த நதிக்கரையில் உள்ளது? 8. குழந்தைகள் உண்டாவதற்கு தசரத அரசர் நடத்திய யாகத்தின் பெயர் என்ன? 9. ஸ்ரீராமராய் அவதாரம் எடுத்த கடவுள் யார்? 10. சூரிய வம்சத்தினுடைய குலகுரு யார்? 11. புத்திர காமேட்சி யாகம் யாருடைய தலைமையில் நடந்தது? 12. ஸ்ரீராமருடைய விஸ்வரூப தரிசனம் முதலில் கிடைத்தது யாருக்கு? 13. லட்சுமணன் யாருடைய அவதாரம்? 14. மகாவிஷ்ணுவினுடைய சுதர்சன சக்கரம் யார்? 15. கைகேயியுடைய மகன் யார்? 16. தசரத புத்திரன்மார்க்கு பெயர் சூட்டியது யார்? 17. பசியும் தாகமும் எடுக்காமல் இருக்க மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தவர் யார்? 18. ஸ்ரீராமன் முதலில் கொண்ட அரக்கி யார்? 19. ராமபாணம் விரட்டிய போது கடலில் சாடியது யார்? 20. கௌதம முனிவரின் ஆசிரமத்தில் ராமன் யாருக்கு சாப விமோசனம் அளித்தார்? 21. கௌதம முனிவருக்கும் அகலிகைக்கும் பிறந்த புதல்வரின் பெயர்? 23. ஜனகராஜாவுடைய நாட்டின் பெயர்? 24. விஸ்வாமித்திரருடைய ஆசிரமத்தின் பெயர்? 25. மிதிலாபுரியில் இருந்த சிவதனுசுவின் பெயர்? 26. மிதிலாபுரியின் ராஜகுருவின் பெயர்? 27. மாண்டவி யாருடைய மனைவி? 28. சத்ருக்கனின் மனைவி பெயர் என்ன? 29. லட்சுமணனின் மனைவி பெயர் என்ன? 30. ஸ்ரீராமரை யுத்தத்திற்கு கூப்பிட்டது யார்?
31 பரசுராமர் வைத்திருந்த வில்லின் பெயர் என்ன? அடுத்த வாரம் அடுத்த காண்டம் அயோத்தியா காண்டம் தொடங்குவேன். எல்லாரும் என்னுடன் பயணியுங்கள். அனைவரும் எனக்கு சப்போர்ட்டு தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உற்றார் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி கொடுங்க. நன்றி. தொடரும்.